ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நிஃப்டி வந்து நவம்பர் மந்த் ஃபுல்லாக என்ன நடந்துகிட்ருக்கு அண்ட் டுடே என்ன நடந்திருக்குங்கிறதையும் இதில் நம்ம லைவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அண்டு நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொடுக்குற கால்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். யாருமே ஒரிஜினல் அமௌண்ட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. பேப்பர் ட்ரேட் பண்ணி நீங்களும் உங்களோட சார்ட்டில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட பேப்பர் ட்ரேடில் ட்ரேட் பண்ணி கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே ஒரிஜினல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க டைரெக்டாக. நம்ம இப்போ சார்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இப்போ நம்ம நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு இதை பார்த்தா தெரியும், 15 மினிட்ஸில் தான் இருக்குது. நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நவம்பர் மந்த் ஃபுல்லாகவே ஒரு சேனல் பேட்டர்னில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா. அண்டு இதில் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் இங்கேருந்து நல்ல புல்லிஷாக மேலே வந்திருக்கும். அண்டு அகெயின் இப்போ நம்ம வந்து 5 மினிட்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகிருக்கு நவம்பர் மந்த் ஃபுல்லாங்கிறத உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் நான் டபிள்யூ பேட்டர்ன்லேருந்து மார்க்கெட் பிரேக் ஆகி மேலே வந்துட்டு இந்த இடத்துல, அதாவது நவம்பர் 13லேருந்து 14 வரைக்கும் இங்கே கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணியிருக்கிறாங்க. கன்சல்டேட் பண்ணி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி இங்கேருந்து கரெக்டாக 3 மணிக்கு நல்லா வால்யூமாக பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே வந்திருக்கு. அந்த மேலே வந்த மார்க்கெட்டு அகெயின் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு கன்சால்டேஷன் தான் நடந்திருக்கும். உங்களுக்கு இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மார்க்கெட்லாம் நடக்குதுன்னு. ஃபஸ்ட்டு கன்சால்டேஷன் ஆகும், நெக்ஸ்ட்டு பிரேக் ஆகும். அகெயின் இங்கே என்ன நடந்ததுன்னா சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே நவம்பர் 17லேருந்து நவம்பர் 19 வரைக்கும் இங்கே ஒரு கன்சால்டேஷன் ஆகிருக்கும் மார்க்கெட். அகெயின் பிரேக் அவுட். இங்கே உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. மார்க்கெட் இன்னும் மேலே நல்லாவே போயிருக்கும். இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே வந்திருக்கு. அண்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னா இங்கேயும் ஒரு கன்சால்டேஷன் தான். திரும்பவும் நவம்பர் 20லேருந்து 25 வரைக்குமே இந்த கன்சால்டேஷன் இருந்திருக்கும். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகுதோ அவ்வளோக்கு மார்க்கெட் வந்து வால்யூமாக மேலே வரும். அதே தான் இங்கே உங்களுக்கு தெரியும். இங்கே சின்னதாக கன்சால்டேட் ஆகிருக்கும், மார்க்கெட் இவ்வளோ தூரம் தான் மேலே வந்திருக்கும். பட் இங்கே பெருசாக இருக்கும் சேனல் பேட்டர்னு. ஸோ இங்கே மேலே வரப்போ மார்க்கெட் இன்னும் நல்லாவே வால்யூமாக மேலே வந்திருக்கும். அண்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா லைவில் டுடே என்ன நடந்துட்டுருக்குங்கிறத பார்த்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் அகெயின் இங்கே ஃபுல்லாக கன்சல்டேட் தான் நடந்துட்டுருக்கு. 26லேருந்து டிசம்பர் 1 வரைக்குமே இங்கே ஃபுல்லாக கன்சல்டேஷன் தான். மார்க்கெட் இந்த இடத்துலேயே தான், இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து டுடே ஒரு கால் கொடுத்துருப்போம். அதாவது இந்த பிளேஸ் இங்கே இருக்க சப்போர்ட்டை வச்சு கொடுத்துருப்போம். மார்க்கெட் காலையில் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கும். கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வரும்போது இந்த இடம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இந்த சப்போர்ட்டை வச்சு தான் நம்ம இங்கே ஒரு ட்ரேட் கொடுத்துருப்போம். இதுதான் அது 26,050 கொடுத்துருப்போம். அது 223 கொடுத்துருப்போம். அப்போது ஒரு 215 to 220 ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கும். அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 240 வரைக்கும் தான் வந்திருக்கும். 240 வந்துட்டு அகெயின் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கும். அது ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் பண்ண பிளேஸ் வந்து கீழே வந்து இந்த பிளேஸை யூஸ் பண்ணி சப்போர்ட் எடுத்திருப்பாங்க. அதாவது இங்கே 1 2 3 4th டைம் இங்கே சப்போர்ட் எடுத்தது. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து மார்க்கெட் வந்து அகெயின் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காட்டினா புரியும்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம எடுத்திருப்போம் கால் சைடு ட்ரேடு. அது மேலே வரும்போது ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் மட்டும் மேலே வந்துட்டு இங்கே இருக்க ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு மார்க்கெட்டு அகெயின் கீழே வந்திருக்கும். கீழே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஓப்பனிங்லேயே காட்டியிருப்பேன். ஒரு பெரிய சேனல் பேட்டர்ன் போயிட்டுருக்கோம். அந்த சேனலோட எண்டுக்கு கீழே வந்திருக்கும் பாட்டமுக்கு. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கோம் மார்க்கெட். அகெயின் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம இன்னொரு ட்ரேடும் கொடுத்துருப்போம் நம்மளோட டெலிகிராம் சேனலில். அந்த சப்போர்ட்டை பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரேட் கொடுத்துருப்போம். இது வந்து ஹோல்ட் பண்ண தான் சொல்லியிருப்போம். நாளைக்கு வரைக்குமே இதுக்கு இருக்குது. 26,200 கொடுத்துருப்போம். ஐ திங்க் 55 to 60 பை பண்ண சொல்லியிருந்தோம். இந்த ட்ரேடுக்கு நம்ம ட்ரேடு கொடுத்த கொஞ்ச நேரத்துலேயே 80 வரைக்கும் போயிருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில்.
இல்லைன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். லைவில் பார்த்தவங்களுக்கு மட்டும் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அகைன் திரும்ப இங்கே போகிறப்ப நல்லா வால்யூமாக தான் பிரேக் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் பிரேக் பண்ணாலும் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரீடெஸ்ட்டுக்கு வந்துட்டு திரும்ப மேலே போக நம்ம எய்ம் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ரீடெஸ்ட் வரும்போது அகைன் கீழே இந்த இடத்த பிரேக் பண்ணுற மாதிரியே காட்டிட்டாங்க. இங்கே பிரேக் பண்ணியிருப்பாங்க. பட்டு உங்களுக்கு ஒன்று திரும்ப காட்டுறேன். இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. மெயின் சப்போர்ட் இது தான். ஆல்ரெடி இந்த இடத்த பிரேக் பண்ணியிருந்தாலும் இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் தான் கீழே வந்துருக்குது ஃபுல்லாக. அது உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும். அது எதனால் இப்படி பிரேக் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே உங்களுக்கு பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்கா? நடந்தோடனே என்ன நடந்திருக்கும்? இந்த இடத்த பிரேக் ஆனோடனே மார்க்கெட் மொத்தமாக கீழே போய்டுன்னு சொல்லிட்டு எல்லோரும் புட் ஆப்ஷன் வாங்க ஆரம்பிக்கிற டைமில் ஃபுல்லாக மார்க்கெட்டு மேலே வந்துடும். அந்த மாதிரி தான் சேம் இங்கே இப்போது நடந்துகிட்ருக்கு. அண்டு மார்க்கெட்டில் இப்போது லைவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வெஜ் மாதிரி தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு கிளியராக பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். நிஃப்டியில் அதனால தான் நமக்கு இன்றைக்கி கரெக்டாக மார்க்கெட் இங்கே கீழே வரும்போது ஃபாலிங் வெஜ்ஜோட பாட்டமில் இருந்து மார்க்கெட் நல்லா வால்யூமாக ரைஸ் ஆகிருக்கும் மேலே. அண்டு இங்கே ஆல்ரெடி 2 சப்போர்ட் இருக்கும், உங்களுக்கு தெரியும். இந்த சப்போர்ட் அண்டு இந்த இடம் யூஸ் பண்ணி மார்க்கெட் நல்லா வால்யூமாக மேலே வந்து தான் முடிச்சிருப்பாங்க. டுமாரோ மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒன்று ஸ்பீடாக பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம முன்னாடியே காட்டின மாதிரி தான் கன்சால்டேஷன் பிரேக் அவுட். இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்குல்ல, அண்டு இங்கே ஒரு பிரேக் அவுட், இங்கே ஒரு பிரேக் அவுட். இந்த மாதிரி நாளைக்கு காலையிலேயே கூட பிரேக் அவுட் ஆகிட்டு எல்லோரும் புட் சைடு வாங்குறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. அகெயின் புட் சைடு போகிற மாதிரி காட்டிட்டு எல்லாருமே புட் சைடு மாற்றி மார்க்கெட்டு ரொம்ப வால்யூமாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நாளைக்கு நியூ ஆல் டைம் ஹையே வைக்கிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா இங்கேருந்து நல்ல கன்சல்டேஷனில் தான் இருந்திருக்கு. பிரேக் ஆகும்போது நல்லா வால்யூமாக மேலே போவாங்க. அண்டு வால்யூமாக போகிறப்ப இந்த வீக் எண்டுக்குள்ளே நிஃப்டி இந்த சேனலோட டாப்புக்கு போயிடுவாங்க. கண்டிப்பாக 26,500 நியர்பை கிட்டே போயிடுவாங்க இந்த வீக்கெண்டுக்குள்ளே. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. நீங்கள் சார்ட்டை கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிஃப்டியில் இது தான் நடந்துட்டுருக்கு. கன்சால்டேஷன் பிரேக் அவுட், கன்சால்டேஷன் பிரேக் அவுட், கன்சால்டேஷன் பிரேக் அவுட். அண்டு இப்போது இங்கே ஒரு 5 டேஸ் 6 டேஸ்க்கு மேலே கன்சால்டேஷன் நடந்துகிட்ருக்கு. பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனலாக எல்லாருமே புட் சைடு வாங்க வச்சு இங்கே எப்படி வாங்க வச்சுருக்காங்க, இந்த மாதிரி தான் இப்போ இங்கேயும் பண்ணிகிட்ருக்காங்க அகெயின். ஆனால் இங்கே சேனல் பேட்டர்ன், இங்கே ஃபாலிங் வெஜ். நம்ம சொல்கிறது எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான். மற்றபடி வேறு எதுவுமே நம்மளாம் சொல்கிறது இல்லை. இங்கே என்ன நடக்குதோ அதை பார்த்து நம்ம சொல்லுவோம். அதேமாரி தலைகளாக நடந்ததுன்னா நம்ம இது பண்ண முடியாது. நம்ம டெலிகிராம் சேனலில் லைவ் அப்டேட் பண்ணுவோம். டுமாரோ மார்க்கெட்டில் கண்டிப்பாக பையர்ஸ்க்கு தான் நிறையா சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. அண்டு நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்த இந்த ட்ரேடு இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்க்கலாம். 55ல் கொடுத்த ட்ரேடு வந்து 82 வரைக்கும் போயிருக்கோம். அண்டு நம்ம நிஃப்டி சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். நம்ம டெலிகிராம் சேனலில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரண்ட்டாக என்ன நடந்துகிட்ருக்குங்கிறத நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் லைவில். டுமாரோ மார்க்கெட்லேயும் என்ன இதையும் தாண்டி வேறு ஏதாச்சும் நடந்தாலும் நான் உங்களுக்கு லைவாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் நம்ம டெலிகிராம் சேனலில். விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ப்ரைஸில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்க்கலாமா? புட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நிஃப்டி இதுதான் புட் ஆப்ஷன். நம்ம இப்போ நிஃப்டியோட புட் ஆப்ஷனில் தான் இருக்கோம். 26,300 புட் ஆப்ஷன் இது. இதுக்கு முன்னாடி இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ்லேருந்து நல்லா வால்யூமாக ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். இந்த பிளேஸ்லேருந்து டபுள் டாப் பண்ணி மார்க்கெட் வந்து லோ வந்திருக்கும். அண்ட் அகெயின் மார்க்கெட் மேலே போகிறப்ப ப்ரீவியஸ் ஹை இது. ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்திருப்பாங்க. அகெயின் மேலே போகிறப்ப இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் கீழே வந்தது. இங்கே இருக்க லோ, நெக்ஸ்ட்டு லோ இதை யூஸ் பண்ணி இங்கேருந்து இந்த ஹையை பிரேக் பண்ணியிருப்பாங்க.
பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்ப கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோ டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே வந்துட்டாங்க. பட் செகண்ட் டைம் இங்கே மேலே போகிறப்ப ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு டபுள் டாப் ஆகிட்ட அப்புறம் தான் மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஃபால் வந்திருக்கும். உங்களுக்கு இதில் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே ஏரோ மார்க் போட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ இந்த பிளேஸ்லேயும் நடந்துகிட்ருக்கு. நிஃப்டியில் புட் ஆப்ஷனில் உங்களுக்கு கிளியராக பார்த்தா தெரியும். இந்த பிளேஸில் உங்களுக்கு இப்போ டபுள் டாப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து முடிகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கீழே வந்திருக்கு. டுமாரோ மார்க்கெட்டில் இந்த பிளேஸ், அதாவது 100 கீழே இந்த புட் ஆப்ஷன் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இது 0 வரதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் இந்த லோ பிரேக் பண்ணக்கூடாது. இந்த லோ பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்கன்னா நமக்கு அங்கே கால் ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். நம்ம கொடுத்த 0 to 55 இருக்குது, ஒரு 180 200 ப்ளஸ் வந்துடும் கண்டிப்பாக. அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஃபாலிங் வெஜ்ஜும் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இங்கே வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கான இண்டிகேஷன் தான் காட்டிகிட்ருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம கால் ஆப்ஷன் பார்க்கலாம். கால் ஆப்ஷனில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு நிஃப்டியில் என்ன நடந்திருக்கோ அதே தான் இதுலேயும் நடந்துகிட்ருக்கு. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு ஃபாலிங் வெஜ் தான் நடந்துகிட்ருக்கோம். அதாவது நம்ம 220 வாங்கினது இது தான். அது இங்கே டுடே இங்கே 220 சம்திங்கில் பை பண்ணது. இங்கேருந்து மார்க்கெட் வரும் ஒரு 240 வரைக்கும் தான் வந்திருக்கும். இந்த ரெசிஸ்டண்ட், இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டண்ட்லேருந்து அகெயின் ரிஜெக்ட் ஆகிட்டு மார்க்கெட்டு கீழே வந்திருக்கும். பட் இங்கே உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்சல்டேஷனே நடந்துகிட்ருக்கும். அதாவது எப்போலேருந்துன்னா 28லேருந்து இப்போ வரைக்கும் இங்கே ஒரு கன்சல்டேஷன் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த ஃபாலிங் வெஜ் நாளைக்கு எப்போ வேணால் பிரேக் ஆகலாம். கண்டிப்பாக மேலே பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பிரேக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டார்கெட்டாக உங்களுக்கு 240க்கு மேலே இருக்கும். செகண்ட் டார்கெட் 300 ப்ளஸ் தான் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். உங்களுக்கு இதுக்கு லைவாக எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே பின்னாடியே இருக்குது. இங்கே ஒன்று ஆல்ரெடி அதே ப்ரைஸ் தான் ஸ்ட்ரைக்கில். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அதே தான் நடந்திருக்கும். இங்கேருந்து மார்க்கெட்டு கரெக்டாக இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இங்கே இதே ப்ரைஸில் ஒரு ஃபாலிங் வேஜ் பேட்டர்ன் நடந்திருக்கும். நடந்து மார்க்கெட்டில் அதை அப்படியே முடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டாக்கி முடிச்சிருப்பாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து கண்டிப்பாக புட் ஆப்ஷனுக்கு தான் போயிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே காலையில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 9:20க்கெலாம் மார்க்கெட்டை டோட்டலாக மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் எப்போ மார்க்கெட்டில் புட் சைடு போகிறீங்களோ அப்போ ஃபுல்லாக கால் சைடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்னு தெரியும். ஆல்ரெடி இங்கே கன்சல்டேஷன் ஆனச்சு 21ஆந்தேதியிலேருந்து 25th வரைக்கும் கன்சல்டேட் ஆனது. இங்கேருந்து கரெக்டாக பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் எவ்வளோ வரைக்கும் போயிருக்குன்னு பார்க்கலாமா? அதாவது 84ல் இருந்த மார்க்கெட் வந்து 300 வரைக்கும் போயிருக்கும். ஏன்னா இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதோட டார்கெட் வந்து இவ்வளோ வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே போயிடுவாங்க. அதுக்கு மேலே போகிறது உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதெல்லாம். இதே தான் இப்போ இங்கேயும் நடந்துகிட்ருக்கு. டுமாரோ மார்க்கெட்டில் இந்த இது மார்க்கெட் காலையிலே கூட ஓப்பன் ஆகி மேலே போகலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம லைவாக டுமாரோ மார்க்கெட்டில் வந்து அப்டேட் பண்ணுறோம். டெலிகிராம் சேனலில் என்ன நடந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விருப்பம் இருந்தால். அண்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்னா இந்த 53 நம்ம ஹோல்ட் பண்ண சொன்னது தான். இதில் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி தான் தெரியுது. இந்த ஸ்ட்ரைக் பேஸில் லாங் டைமில் வச்சு பார்த்தோன்னா இதுலேயும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். பட்டு இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் தான். அண்டு உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் டபுள் டாப். இப்போ மேலே டபுள் டாப் பண்ணால் மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஸ்பீடாக கீழே வருமோ அதே மாதிரி தான் கீழே டபுள் டாப் பண்ணாங்கன்னா மார்க்கெட் அதே மாதிரி அக்ரெசிவாக மேலே தான் வரும். இன்றைக்கி கரெக்டாக இந்த ஆப்ஷன் தான் நம்ம சொல்லியிருப்போம். 55ல் உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். கரெக்டாக இங்கே 55ல் பை பண்ண கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா 82 வரைக்கும் போயிருக்கும் மார்க்கெட்டில்.
இது எத்தனை பேர் நீங்கள் பேப்பர் ட்ரேடில் பை பண்ணி பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. பை பண்ணியிருந்தீங்களா கண்டிப்பாக உங்கள் கேபிட்டல் பாதி இன்றைக்கி வந்திருக்கும், ப்ராஃபிட் தான். அண்டு டுமாரோ வரைக்கும் இதுக்கு இருக்குது. கண்டிப்பாக டுமாரோ இந்த ட்ரேடு வந்து நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமே வரும். 160 ப்ளஸ் இல்லை 140 இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. டார்கெட் புக் பண்ணுறது புக் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா இங்கேருந்து கீழே வந்துட்டு அகெயின் சின்னதாக மார்க்கெட் கீழே வரும். கீழே வரும்போது இந்த பிளேஸ் எப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து மேலே போன மார்க்கெட்டு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து இந்த சப்போர்ட் எடுக்கும். ஏன்னா இங்கே ப்ரீவியஸாக சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு அகெயின் இங்கேருந்து அக்ரெசிவாக 260 வரைக்குமே வரதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வரும். மார்க்கெட் நல்லா புல்லிஷாக மேலே போச்சுன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷனில் தான் எல்லாருமே தப்பாக டிசைட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி மார்க்கெட் திரும்பவும் மேலே போயிடுவாங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது வந்தாலும் நான் லைவாக சப்போர்ட் பண்ணுவேன் டெலிகிராம் சேனலில். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க.